அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரமதான் இரவுகளில் ரக்காத்துக்களை எண்ணிக்கொண்டு அந்த நிலைகளிலும் சுஜூதுகளிலும் ருக்குகளிலும் நாங்கள் அல்லாஹ்வை எவ்வளவு நினைவு கூர்ந்தோம், அவனோடு எவ்வளவு உரையாடினோம், அவனோடு மனதளவில் எந்த அளவு ஒன்றி போனோம் என்பதை நாங்கள் அளவிட கணிக்க மறந்து போய்விட்டோமா? நோன்பிட முதல் 10, நடு 10, கடைசி 10 நோன்பை கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிற நாங்கள் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற அந்த தக்குவாவை, அந்த இறை உணர்வை, அந்த காட் கான்ஷியஸ்னஸ்ஸை, அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டிமசியை, எங்களுக்கும் எங்களோட ரப்புக்குமான அந்த உறவை, எங்களை படைச்சவனுக்குமான அந்த யாருக்குமே அறியாத, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அந்த மானசீக உறவை அவன் எப்பயுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த நினைப்பை அதை நாங்கள் உருவாக்கிக்கொள்ள, அதை நாங்கள் கவனிச்ச மறந்துட்டோமா? அதே போல் ரமவானில் நாங்கள் ஜுஸுகளாக, தாள்களாக எண்ணி அல் குர்ஆனை நாங்கள் ஓதுறோம். இந்த அல் குர்ஆனை எங்களை பார்த்து சொல்லுது, அஃபலா யத்ததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. நீங்கள் அல் குர்ஆனை சிந்திக்கலையா, அல் குர்ஆனை ததப்புர் பண்ணலையா, உங்களோட உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்குதான்னு கேட்குது. இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி, இந்த குர்ஆனை என்ற சமூகம் புறக்கணித்த ஒன்றாக எடுத்துக்கொண்டுச்சின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி கம்மின் காரிஇன் யக்ரா அல் குர்ஆன வல் குர்ஆன் யல்அன்ஹு, எத்தனையோ பேர் குர்ஆனை ஓதுறாங்க, ஆனால் குர்ஆன் அவங்களுக்கு லஅனத் செஞ்சு கொண்டிருக்குது. ஏன்னா அவங்க ஓதுறதுக்கு மாத்தமா அவங்க நடக்கிறதுனால. ஸோ இப்படி இருக்கத்தக்கன நாங்கள் வெறும் கவுண்டிங்கில் மட்டும் இருக்கிறோமா இந்த ரமதானில் ன்றதை நாங்கள் மேல் பரிசீலனை செஞ்சு கொள்வோம். எங்களை அல்லாஹு தஆலாட கட்டளைகளை, அந்த குர்ஆன் எங்களோட உள்ளத்தில் வசந்தமாக மாறிட்டுதா? அந்த ரபி அகுலூப் எங்களோட உள்ளங்களோட கவலைகளை போக்கக்கூடிய, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, எங்களோட பண்பாடுகளை அழகாக்கி வைக்கக்கூடிய எங்களோட அணிகலனாக அந்த குர்ஆன் மாறிடுச்சுதா? எங்களோட பண்பாடுகளாக அந்த குர்ஆனை நாங்கள் சூடிக்கொண்டோமா? எங்களோட வாழ்வியலாக அந்த குர்ஆனை நாங்கள் சூடிக்கொண்டோமா? ஒரு பிரச்சனைன்னு வரக்குள்ள அந்த குர்ஆனை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தினோமா? அந்த குர்ஆனை முன்னுக்கு நாங்கள் வச்சோமா? இதை இந்த ரமலானில் நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் அடைஞ்சிக்கொள்ளலாட்டி இதுக்கு முந்தின ரமலான்களில் இந்த ரமலான் அதை அந்த மாற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிற ரமதானாக எனக்கும் உங்களுக்கும் அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் முஜாஹிதா ராசிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.